ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல் அருள்மொழி குக்கிங்கில் இந்த வீடியோவில் நம்ம எந்த மாதிரியான ஒரு ரெசிபியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மார்னிங் டைமில் எப்போவுமே வந்துட்டு இட்லி தோசை இதே டிஃபனை சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ் பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா செய்யறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த டிஃபன் ஐட்டத்தை கண்டிப்பாக வந்து நீங்கள் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கொடுக்கலாம். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை வந்து செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு கப் அளவுக்கு வரகரிசி மாவு வந்து எடுத்துருக்கோம். வரகரிசி மாவுனா ஒன்றுமே இல்லை, உங்கள் வீட்டில் என்ன ரைஸ் இருந்தாலும் அதை வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதை வானலில் வந்து பார்த்திங்கன்னா போட்டு நல்லா வந்து ப்ரௌன் கலரில் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்த அந்த அரிசியை நல்லா மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான வரகரிசி மாவு வந்து கிடைச்சிரும். இப்போ நம்ம செய்ய போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ட்ரெடிஷ்னலான ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபுட்டு வந்து புட்டு ஐட்டம் வந்து தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த புட்டு ரெசிபி வந்து செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வரகரிசி மாவுக்கு பதிலாக வீட்டில் வந்துட்டு அரிசி மாவு வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் அதையுமே வந்து நீங்கள் செய்யலாம். அதுலேயுமே இந்த ஐட்டத்தை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இந்த வரகரிசி மாவை ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்துக்கோங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கோங்க. ஒரு நல்ல டேஸ்ட். இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா உதிரியாக அழகாக வந்து பார்த்திங்கன்னா கட்டி இல்லாமல் இது மாதிரி வந்து நல்லா கிளறி வச்சுக்கோங்க. இதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, இட்லி கோத்தில் வந்துட்டு ஒரு துணி போட்டுட்டு அழகாக அதில் வந்து பறந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி போட்டு விடுங்க. போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா அவிச்சு எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான சூப்பரான ஃபுட் ரெசிபிஸ் வந்து ரொம்ப ரொம்ப செம்மையாக டிஃபன் ஐட்டம் ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இனிப்புக்கு தேவையான அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை போட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு நீங்கள் சுகர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு முடி அளவுக்கு தேங்காய் பூ வந்து பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக அழகாக பூ போல் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தேங்காய் பூவை இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கான புட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம். வேலை ரொம்பவே சுலபம் தான். மார்னிங் டைமில் எப்போவுமே இட்லி தோசைக்கு பதிலாக இந்த மாதிரியான ஒரு ரெசிபியை வந்து கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த புட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈவினிங் டைம்லேயுமே செய்யலாம். நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சகப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ண டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே வரக்கூடிய பெல் சிம்பலையும் டச் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. அப்போ தான் நம்ம போடக்கூடிய சூப்பரான ஃபுட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஒரே ஒரு ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.